ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 6லேருந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்கு, ஜியாகிரஃபின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து யூனிட் 6 வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கான 100 வினாக்கள் பார்த்துடலாங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ நம்ம தமிழுமே வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு வாங்கிக்கலாம். ஸோ வெறும் 400 ரூபீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து ஒன்லைனர், பாக்ஸ் கொஷின், ப்ரீவியஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு எல்லாமே சேர்த்து வெறும் 400 ரூபாய்க்கு நாங்கள் இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்காக வெறும் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அது தனியாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துங்க. ஸோ பொறுத்துங்கப்பா. வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு. ருக்மணி லக்ஷ்மிபதி துணை சபாநாயகர். பிரகாஷம் ஆந்திர கேசரி. வரதராஜுலு நாயுடு மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். சரியா? வைத்தியநாத ஐயர் வந்து ஆலய நுழைவு, ருக்மணி லக்ஷ்மிபதி துணை சபாநாயகர், பிரகாஷம் ஆந்திர கேசரி, வரதராஜுலு நாயுடு வந்து மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலை நிறுத்தம். சரியா? ஸோ ஆன்சர் என்னென்ன ஒரு 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் வந்து சரி. இந்த மாதிரி பொறுத்த கொஷின்ஸ் வந்து வரும்போது வீடியோ பாஸ் பண்ணி வச்சு ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது கேள்வி, பண்டைய பாறை ஓவியங்கள் கிடைக்கும் இடங்கள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை. எங்கெங்க கிடைக்கும்? ஆன்சர் அனைத்தும் சரிப்பா. மல்லப்பாடி, பெருமுக்கல், பையம்பள்ளி, சிறுமலை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், சரிங்களா? இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து திருக்குறள்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. தென் தொல்லியல் அகலாய்வுலேருந்து அதிகமாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூணாவது கேள்வி, அரசியல் கேலி சித்திரங்கள் வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எது? அரசியல் கேலி சித்திரங்கள் வெளியிட்ட முதல் தமிழ் செய்தித்தாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இந்தியா, ஆப்ஷன் டி, இந்தியா. நாலாவது கேள்வி, நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? நிதி அமைச்சகத்தின் செலவின துறையானது எதை ஏற்படுத்துவதற்காக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது? ஆன்சர் ஒற்றுமை வணிக வளாகம், ஆப்ஷன் பி, ஒற்றுமை வணிக வளாகம். ஐந்தாவது கேள்வி, டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இத்திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? ஸோ அதாவது வந்து என்ன, டேஷ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற குறளில் எது ரெண்டு வேணும் இல்வாழ்க்கை உகந்தது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் அன்பும் மரணம், ஆப்ஷன் சி, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆறாவது கேள்வி, தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுத்தப்படுகிறது? தமிழகத்தில் எந்த பயிர் உற்பத்திக்காக மிக அதிக அளவு நிலப்பரப்பு பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நெல். ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டின் முதல் மகளிர் சபை கூட்டம் டேஷ் எங்கு எப்பொழுது நடைபெற்றது? தமிழ்நாட்டில் முதல் மகளிர் சபை கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றதுப்பா? ஆன்சர் 12 ஜனவரி 2014. 12 ஜனவரி 2014. எட்டாவது கேள்வி, கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகள் கீழ்வருவன எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னப்பா வரும்? சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி, சரிங்களா? சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி, ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஒன்பதாவது கேள்வி, NH44 தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலை, சரியா? ஸோ அது வந்து ஒசூர்லேருந்து எது வரைக்கும் போகுதுப்பா? NH44 தான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மிக நீளமான நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ரோடு. ஸோ அது வந்து ஒசூர்லேருந்து எந்த ஊர் வரைக்கும் போகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கன்னியாகுமரி, ஆப்ஷன் சி, கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. 10வது கேள்வி, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றுணர்ந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? ஸோ இந்த மாதிரி குறள்கள் கொடுத்து என்ன அதிகாரங்கள் கூட கேட்கலாம், சரிங்களா? என்ன அதிகாரம்ப்பா? ஊழ், ஆப்ஷன் ஏ, ஊழ். 11வது கேள்வி, முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யார்?
ஆன்சர் முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள். ஆப்ஷன் ஏ முத்துலக்ஷ்மி ரெட்டி அவர்கள். 12வது கேள்வி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விப்பா. திட்டங்களும் திருமண உதவிகள். ஸோ யார் யார் என்னென்ன திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் வந்து விதவை மறுமணம். ஈவிஆர் மணியம்மையார் நினைவு. ஈவிஆர் மணியம்மையார் நினைவு வந்து ஏழை விதவை தாயின் பெண்கள். சரிங்களா? ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி நினைவு வந்து கலப்பு திருமணம். அன்னை தெரசா நினைவு வந்து பார்த்திங்கன்னா அனாதை பெண்கள். சரிங்களா? சரி, யார் யாரும் எந்தெந்த திட்டங்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதவை மறுமணம். ஈவிஆர் மணியம்மையார் நினைவு வந்து பார்த்திங்கன்னா ஏழை விதவை தாயின் பெண்கள். டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் நினைவு வந்து பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம். அன்னை தெரசா நினைவு வந்து அனாதை பெண்கள். ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி. 4, 3, 1, 2 தான் சரி. 13வது கேள்வி. மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எது? மண்தினி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றுரைக்கும் காப்பியம் எதுப்பா? மணிமேகலை. ஆப்ஷன் சி மணிமேகலை. 14வது கேள்வி. தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் போர்ட்டலின் நோக்கம் என்ன? மக்கள் போர்ட்டலின் நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவுகளை மின்னணு முறையில் நிர்வகித்தல். ஸோ அதான் மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாநில அளவிலான, அதாவது வந்து ஸ்டேட் லெவலில் வந்து பார்க்கும்போது முழுமையாக இந்த குடியிருப்போருக்கான தரவுகளை வந்து மின்னணு முறையில் வந்து அந்த டிஜிட்டல் முறையில் வந்து நிர்வகித்தல். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 15வது கேள்வி வந்து பாருங்கள். 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எதுப்பா? 2013 எதுப்பா? ஸோ எந்தெந்த மொழிகள் தெரிஞ்சுக்கணும்? மலையாளமா? ஆப்ஷன்ஸ் டி மலையாளம். 16வது கேள்வி. டேஸ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவட்கு அப்படின்னு சொல்லி திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை எதுப்பா? ஆன்சர் தூங்காமை, கல்வி, துணிவு. தூங்காமை, கல்வி, துணிவு. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சரிங்களா? 17வது கேள்வி. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வணிக தொடர்பு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம். ஸோ அதாவது வந்து அகஸ்டின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் வந்து ரோமானிய நாட்டுடனும் வந்து வணிக தொடர்பு கொண்டது வந்து கண்டறியப்பட்ட இடம் வந்து அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்களே. ஸோ எந்த இடம்னு கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் அரிக்கமேட்டில். ஆப்ஷன் ஏ அரிக்கமேடு. அகஸ்டின் காலத்து நாணயங்கள் அப்படின்னாலே அரிக்கமேடு தான். ரோமானிய நாட்டுடன் அப்படின்னாலே அரிக்கமேடு தான். 18வது கேள்வி. 1863 யாரால் பழைய கற்கால கருவிகள் முதலாக இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? 1863 யாரால் வந்து பழைய கற்கால கருவிகள் முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ். ஆப்ஷன் பி ராபர்ட் ப்ரூஸ். அடுத்து 19வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று. நீதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது. சரியா? சரி. காரணம். பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா. இரண்டுமே சரிதான். மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 20வது கேள்வி வந்து பாருங்கள். மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? ஸோ இந்த மாதிரி கூற்றுகள் முழக்கங்கள் எல்லாமே கேட்பாங்க ஐஎன்எம்ல. சரிங்களா? மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் ஆன்சர் தந்தை பெரியார் அவர்கள். 21. சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது? சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அகநானூறு. ஆப்ஷன் சி அகநானூறு. 22. தந்தை மகட்காற்றும் நன்றி. தந்தை மகட்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரினா? கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். அடுத்து 23வது கேள்வி. அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது? அயோத்திதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் அத்வைதானந்த சபா. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 24 பொறுத்துக்க வந்து பாருங்கள்.
பசிப்பிணி மருத்துவர் வள்ளலார், நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார், குறுமுனி அகத்தியர், சிலம்புச்செல்வர் மாப்போ சிவஞானம். சரிங்களா? பசிப்பிணி மருத்துவர் வள்ளலார், நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார், குறுமுனி அகத்தியர், சிலம்புச்செல்வர் வந்து மாப்போ சிவஞானம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 தான் சரி. 25 துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார்? துப்பாக்கிக்குனா முதல்ல என்ன பொருள் அவர் சொல்கிறார் சொல்லுங்கள் பார்க்கலாம். உண்டாக்குதல். ஆப்ஷன் சி உண்டாக்குதல். 26வது கேள்வி. வள்ளுவரின் அரசியல், பொருளாதார, சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? அரசியல், பொருளாதாரம், சமூக சிந்தனைகள் எல்லாம் களஞ்சியம் எல்லாமே சேர்ந்து ஒரு பிரிவாக கொண்டு வந்திருக்காரு. அந்த பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா, சொல்லுங்கள். ஆன்சர் பொருட்பால். ஆப்ஷன் பி பொருட்பால். 27 ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் எது? ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் வந்து சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் வந்து செங்கல்பட்டு. ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. 28 கீழ்கண்டவற்றில் வேலு நாச்சியார் பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறு எதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இவர் ராமநாதபுரம் இளவரசி ஆவார். இவருடைய கணவர் முத்துவடுக உடைய தேவர். சரிதான். 1780 ஹைதர் அலி சிவகங்கையின் மீது படையெடுத்து வேலு நாச்சியாரை தோற்கடித்தார் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதாவது ஹைதர் அலி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலு நாச்சியாரோட படைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில படைகளை வந்து கொடுத்த ஹெல்ப் பண்ணார். கரெக்டாக? ஸோ அவர் வந்து வேலு நாச்சியார் அவர்களை வந்து தோற்கடிக்கல. தவறு. அடுத்து இவர் 2ஆம் மைசூர் போரை பயன்படுத்தி சிவகங்கைக்குள் நுழைந்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ சரியாப்பா? ஸோ சரிதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிப்பா. 3 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 29 தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் கு காமராஜர் அவர்கள். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 30வது கேள்வி. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை எது? மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் உவமை என்னப்பா? தொட்டனை தூரும் மணற்கேணி. தொட்டனை தூரும் மணற்கேணி. 31வது கேள்வி. மேக் இன் இந்தியான்னு சொல்லுவோம். மேக் இன் இந்தியா திட்டம், அதாவது இந்தியாவை உருவாக்குதல் அப்படிங்கிறது சொல்லுவோம். அதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக் இன் இந்தியா அப்படிங்கிறதோட திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய அழைத்தல். அதான் மேக் இன் இந்தியா. நம்ம நாடை வந்து நம்ம வளர்ச்சி அடையிறது. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 32வது கேள்வி. நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் கோயம்புத்தூர். ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர். 33 கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் வட்டார மொழியில் கல்வி என்னும் கருத்தை முதலில் தொடங்கிய அமைப்பு எது? ஆன்சர் விடியல் சமூகம். ஆப்ஷன் ஏ விடியல் சமூகம். 34வது கேள்வி. 2வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 2வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர்? ஆன்சர் அண்ணாதுரை அவர்கள். ஆப்ஷன் பி அண்ணாதுரை அவர்கள். 35வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று படிங்க. திராவிட நாடு என்னும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது வந்து திராவிட நாடு என்னும் தமிழ் வார பத்திரிகை வந்து பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? சரிதான். காரணம் திராவிட நாடு என்னும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லாதோரை திராவிடன் என்றும் அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஸோ அதாவது தெற்கு சைடில் இருக்கிற பிராமணர் அல்லாதோர் அவங்க திராவிடன் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்துக்காக வந்து அந்த மாதிரி ஒரு பத்திரிகை வந்து ஆரம்பித்தார். சரிங்களா? ஸோ காரணமும் சரிதான். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 36 வந்து பாருங்கள். 1941ஆம் ஆண்டு விருதுநகர் நகராட்சி தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் இருந்த இடம்? வேலூர் சிறை. ஆப்ஷன் ஏ வேலூர் சிறை.
37வது கேள்வி கூற்று மற்றும் காரணம் பாருங்கள். கூற்று ராமச்சந்திர குகா அவர்கள் குமரப்பாவை பச்சை காந்தி என்று அழைத்தார். சரிதான். காரணம் குமரப்பா இந்தியாவின் சுற்றுச்சூழலில் குறித்து அடித்தளமிட்டார். குமரப்பா அவர்கள் வந்து இந்தியாவோட சூழலியல் குறித்து அடித்தளமிட்டாங்கட்டி அவர் வந்து பச்சை காந்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டாக? ஸோ கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 38வது கேள்வி வந்து பாருங்கள். அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்று எது? ஃபர்ஸ்ட் ஒன், அவர் நீதி என்ற பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். நீதி என்ற பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். யார்? அறிஞர் அண்ணா அவர்கள். சரிதான். 2வது, விடுதலை என்னும் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். அறிஞர் அண்ணாவுடைய பத்திரிகை என்ன? விடுதலை தான். சரிங்களா? விடுதலை என்னும் பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். 3வது, முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிறாங்க. முடியரசு என்னும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் அப்படிங்கிறாங்க. முடியரசு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிஞர் அண்ணாவுடைய அந்த பத்திரிகையில் அவர் வேலை பார்க்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருடைய பத்திரிகையில் யார் வந்து இந்த பத்திரிகையில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா கவிஞர் முடியரசுன்னு இருப்பாங்கள்ல, தமிழில் படிப்போல் கவிஞர் முடியரசு. அதாவது வந்து அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முடியரசு என்னும் தமிழ் வார இதில் வந்து தொடர்பான அந்த பணிகளில் வந்து ஈடுபட்டார். ஸோ ஆன்சர் வந்து 1, 2 மட்டும் சரிப்பா. ஆப்ஷன் பி 1, 2 மட்டும்தான் சரி. 39, தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார்? எந்த பெண்மணி கலந்து கொண்டாங்க? பத்மாசாணி அம்மாள். ஆப்ஷன் பி. 40வது கேள்வி, 1916ஆம் ஆண்டில் பிராமணர் அல்லாதோர் மான்பெஸ்டோவை வெளியிட்டது யார்? ஆன்சர் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 41வது கேள்வி, வள்ளுவர் கூற்றுப்படி மழலை சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள்? வள்ளுவர் கூற்றுப்படி மழலை சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள்? குழலிசை, யாழிசை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 42வது கேள்வி, 1926 சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார்? 1926ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் முதல் பெண் சட்டசபை உறுப்பினர் யார்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். ஸோ வருஷம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வருஷங்கள் தனியாக கேட்கலாம். 43வது கேள்வி பொறுத்துக வந்து பாருங்கள். சுயராஜ்யா டி பிரகாஷம், ஜஸ்டிஸ் டிஎம் நாயர், திராவிடன் பக்தவத்சலம், நவசக்தி திருவிக. ஸோ இதெல்லாம் என்னப்பா? ஸோ உங்களுக்கு பார்த்தால தெரியுதுன்னா பத்திரிகைகள். கரெக்டாக? சுயராஜ்யாங்கிறது வந்து டி பிரகாஷம் அவருடைய பத்திரிகைகள், ஜஸ்டிஸ்னா டிஎம் நாயர், திராவிடன் அப்படின்னா பக்தவத்சலம், இந்த நவசக்தி அப்படிங்கிறது வந்து திருவிக அவருடைய பத்திரிகை. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் சி. 2, 1, 4, 3 தான் சரி. ஸோ இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து தனியாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 44, உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாகரிகம் எல்லாமே முற்றிலும் அழிந்து விட்டாலுமே வந்து அந்த திருக்குறளும் கம்பராமாயணம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இந்த மறுபடியுமே வந்து உலகத்தை வந்து புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னா கால்டுவெல். ஆப்ஷன் ஏ கால்டுவெல் அவர்கள். 45, சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? சங்க காலத்தில் எந்த இடத்துல வந்து ரோமானிய நாணயங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது? ஸோ ரோமானியம் நாணயம் என்ன சொல்லியிருக்கேன்? அரிக்கமேடு. ஆப்ஷன் பி அரிக்கமேடு. 46, கூற்றுகளை ஆராய்க. ஸோ பாருங்கள். கூற்று பெரிய புராணம் சேக்கிழரால் எழுதப்பட்டது. மேலும் சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் ஆகியவை சோழர் காலத்தில் படைக்கப்பட்டன. சரியா? சரி. காரணம் சோழர் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு புத்துணர்வு தந்தது. கரெக்டா? இதுவும் சரிதான். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். 47வது கேள்வி வந்து பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றிய சரியான கூற்று எது? சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. படித்து பாருங்கள். இவர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். இவர் சட்ட மறுப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு போராட்டம். இவர் ராஜாஜி மந்திரி சபையில் துணை சபாநாயகராக இருந்தார். யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். சரிங்களா? செய்தவும் சரிதான். அடுத்து இவர் 1926 வந்து பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் வந்து கலந்து கொண்டார். கரெக்டாக? ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். ஸோ ஆன்சர் என்னப்பா? அனைத்தும் சரிப்பா. ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரிதான். 48வது கேள்வி, நெய்யால் எரிந்துண்பேம் என்றற்றல் கவ்வையால்
காமம் நுதுப்பேம் எனல் என்னும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன? நுதுப்பேம் என்பதன் பொருள் அவித்தல். ஆப்ஷன் பி அவித்தல். அடுத்தது 49 ஆதாரங்களின் விளைவாக தென் இந்தியாவில் முதலாவது பயன்படுத்திய உலோகம் எது? ஆதாரங்களின் விளைவாக தென் இந்தியாவில் முதலாக பயன்படுத்திய உலோகம் எதுப்பா? ஆன்சர் தாமிரம். ஆப்ஷன் ஏ தாமிரம். 50வது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஆண்டுகள் கரெக்டாக சொல்லுங்கள். இந்து விதவை மறு திருமண சட்டம். இந்து விதவை மறு திருமண சட்டம் எப்பப்பா? 1856. சரியா? அடுத்து வந்து பாருங்கள் வங்க சதி ஒழிப்பு முறை. வங்க சதி ஒழிப்பு முறை வந்து 1829. சரிதான். மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம். மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து 1919ங்கிறாங்க. சரியா? 1919 1909 தான் வரும். கரெக்டாக? 1909 தான் சரி. அடுத்தது இந்து சமய அறநிலை சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1959. இந்து சமய அறநிலை சட்டம் 1959. ஸோ இங்கே வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் தவறு தான். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1, 2 மட்டும்தான் சரிப்பா. ஆப்ஷன் டி. 51வது கேள்வி ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? தூய்மை, துணைமை, துணிவு. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 52 இடை பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சொற்றொடர்களை சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கருவிகள் அளவில் சிறியன. கருவிகள் அளவில் சிறியன. சரிதான். அதிரம்பாக்கம், குடியம், வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளனர். இடைப்பழங்கற்காலத்தை பற்றினது. சரிங்களா? ஸோ இதுவும் சரிதான். முதுமக்கள் தாளிகள் கிடைத்தது அப்படிங்கிறாங்க. முதுமக்கள் தாளிகள் இல்லை. அதே மாதிரி வந்து உணவு பயிர்கள் பயிரிடப்பட்டன அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவுமே தவறு தான்ப்பா. ஃபஸ்ட்டு அப்போ எது 2 சரி? பழங்கற்கால பற்றினது வந்து பார்த்திங்கன்னா 1, 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ 1, 2 மட்டும்தான் சரி. 53 பொறுத்துக வந்து பாருங்கள். நீதி கட்சி டிஎம் நாயர், சுயமரியாதை இயக்கம் இவே ராமசாமி, சத்யசோதக் இயக்கம் வந்து ஜோதிராவ் பூலே, சத்யசோதக் சமாஜ் வந்து சத்ரபதி ஷானு மகாராஜ். கரெக்டாக? நீதி கட்சி வந்து டிஎம் நாயர், சுயமரியாதை இயக்கம் வந்து இவே ராமசாமி, சத்யசோதக் இயக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோதிராவ் பூலே, சத்யசோதக் சமாஜ் வந்து சத்ரபதி ஷானு மகாராஜ். கரெக்டாக? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏவா? 4, 3, 1, 2 தான் சரி. அடுத்து 54 பொறுத்துக்க வந்து பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? தேம்பவாணி அப்படிங்கிறது என்ன? கிறிஸ்துவ சமயம். சீரா புராணம் அப்படிங்கிறது வந்து என்ன? இஸ்லாம் சமயம். பகவத்கீதை வந்து இந்து சமயம். திரிபீடகம் வந்து புத்த சமயம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நூட்கள் வந்து நம்ம மதங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. தேம்பவாணிங்கிறது என்ன? கிறிஸ்துவ சமயம். சீரா புராணம் வந்து இஸ்லாம் சமயம். பகவத்கீதை வந்து இந்து சமயம். திரிபீடகம் வந்து புத்த சமயம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டியா 2, 4, 1, 3 தான் சரி. 55 தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை. தன் நாட்டை காத்துக்கொள்ள போரிடும் புறத்திணை எதுப்பா? காஞ்சி. ஆப்ஷன் டி காஞ்சி. 56 கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்களில் யார் 1968ஆம் ஆண்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார்? சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் 1968. ஸோ யார் வந்து அறிமுகப்படுத்தினாங்க? ஆன்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆப்ஷன் ஏ. 57 பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது டேஷ். சிறப்பெனும் செம்பொருளை காண உறுதுணையாவது வந்து எதுப்பா? ஆன்சர் அறிவு. ஆப்ஷன் பி அறிவு. 58வது கேள்வி பொறுத்துங்க. அகழ்வாராய்ச்சி இடமும் பொருள் கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடந்த இடமும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி வந்து அரிக்கமேடு ரோமானிய மண்பாண்டங்கள். சரிதான். கீழையூர் அகழ்வாராய்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா புத்த மத மையம். சரிதான். திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு. கரெக்டாக? உறையூர் அகழ்வாராய்ச்சி சரி. கரெக்டாக. தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி வந்து ரோமானிய மண்பாண்டங்கள் தான். ஸோ அது வந்து நான் அரிக்கமேடுன்னு சொல்லிட்டேன், மாற்றி சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னப்பா? 1, 2, 4, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 59 பொறுத்துக்க வந்து பாருங்கள்.
அம்மு சுவாமிநாதன் அரசியல் அமைப்பு சபை, ருக்மணி லக்ஷ்மிபதி இளைஞர் கூட்டிணைவு, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பூமிதான இயக்கம், அஞ்சலை அம்மாள் நீல் சிலை சத்தியாகிரகம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பியா, 2 1 4 3. அம்மு சுவாமிநாதன் அரசியல் அமைப்பு சபை, ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள் இளைஞர் கூட்டிணைவு, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வந்து பூமிதான இயக்கம், அஞ்சலி அம்மாள் வந்து நீல் சிலை சத்தியாகிரகம். அடுத்த 60 கேள்வி வந்து பாருங்கள். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலோட 2வது அடி என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. 61வது கேள்வி. விருந்தினரின் முகத்தை எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? விருந்தினரின் முகத்தை வந்து எந்த மலரோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார்? ஆன்சர் அனிச்சமலர். ஆப்ஷன் பி அனிச்சமலர். 62. நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்னும் பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட நிகழ்வு எது? ஆன்சர் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம். ஆப்ஷன் பி. 63. கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை காண்க. ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். சரியானது ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1939 அப்படிங்கிறாங்க. 39 சரியா? தவறு. ஸோ எந்த வருஷம் வரும்? 1952 தானே. 1952 ஏப்ரல் 10. கரெக்டுங்களா? ஸோ 2வது வேதாரண்யம் சத்தியாகிரகம் வந்து 1930 சரிதான். அடுத்தது மறுசீரமைப்பு கல்வி முறை. மறுசீரமைப்பு கல்வி முறை அப்படிங்கிறது வந்து 1968. கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து கல்வி முறையில் வந்து சில சீர்திருத்தங்களை செஞ்சு அதை கொண்டாந்து சீரமைப்பு பண்ணி மறுபடியும் வந்தது வந்து 1968 மற்றும் 86. கரெக்டாக? சிஆர் ஃபார்முலா திட்டம் வந்து 1944 சரிதான். ஸோ சரியான இணை எதுப்பா? 2 4 மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க, 1 3 தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சரியான இணை. 64. சரியான இணையை காண்க. பாரி. பாரி வந்து பரம்புமலை, பேகன் பழனிமலை, வெட்டுவன் கோடைமலை, ஆய் வந்து குதிரைமலை அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? புதிய மலை தானே வரும். ஸோ இது வந்து தவறு. ஸோ அப்போ எது வந்து சரி? 1 2 3 சரி. கரெக்டாக? 4 வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 65. படியரிசி திட்டம். படியரிசி திட்டம் யார் காலத்தில் கொண்டு வரப்பட்டது? படியரிசி திட்டம் வந்து CN அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. 66. எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார்? பாண்டியர்களின் முத்து சந்தையை வந்து கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கால்டுவெல் அவர்கள். ஆப்ஷன் பி. சரிங்களா? 67வது கேள்வி. கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து யார் வருவாங்க? ஏ சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பி சுப்பராயன், பி முனுசாமி நாயுடு அவர்கள், பிடி ராஜன், சி ராஜாஜி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. 2 5 3 1 4 தான் சரி. மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்கள் வந்து ஸோ அந்த டேப்லேஷன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ ஆண்டுகள் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து காலவரிசைப்படுத்த முடியும். 68வது கேள்வி. கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்றினை எழுதுக. சரிங்களா? 18 நூல்களை உள்ளடக்கிய 15 கீழ்கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. 15 கீழ்கணக்கு நூல்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. சரிதான். அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் பழமொழி 400 சொதலாமே வரும். அடுத்து சிலப்பதிகாரம் மணிமேகலையும் பண்பாட்டு மற்றும் சமயத்தை பற்றி விளக்குகிறது. சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து 50 காப்பியங்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி விளக்குகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து தவறு. சரியானது எதுப்பா? 1 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி 1 2 மட்டுமே சரி. 69. உலகத்தோடு ஒட்டி ஒழுகாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் எதனை போல கருதப்படுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் வந்து அதிகமாக யூனிட் 6 கேட்பாங்க. ஆன்சர் கல்லாதவர். ஆப்ஷன் ஏ கல்லாதவர். 70வது கேள்வி. 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? 1926ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் வந்து இந்தியாவோட சார்பில் பங்கேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். ஸோ இப்போ தான் பார்த்தோம் அவங்கள பற்றின குறிப்புகளில். 71 பொறுத்துக்க வந்து பாருங்கள். இப்போ தெரியுதா? கொடுமணல். கொடுமணல் வந்து என்னப்பா? ஈரோடு. பொருந்தல் திண்டுக்கல்.
திருவக்கரை வந்து விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. சரிங்களா? கொடுமணல் வந்து என்ன டிஸ்ட்ரிக்? ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. பொருந்தல் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு. திருவக்கரை வந்து விழுப்புரம், ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி. கரெக்டுங்களா? 3 4 2 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பிப்பா. 72 நவசக்தி என்ற தமிழ் வார பத்திரிகையை தொடங்கியவர் யாருப்பா? நவசக்தியை வந்து யாருடைய தமிழ் வார பத்திரிகைப்பா? ஆன்சர் திருவிக அவர்களுடைய பத்திரிகை. ஆப்ஷன் ஏ திருவிக அவர்களுடைய தமிழ் வார பத்திரிகை. 73 கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? காய்னா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடுஞ்சொல். ஆப்ஷன் பி கடுஞ்சொல். 74 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் வந்து தேசிய கொடி ஏற்றியவர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இது வந்து ஐஎன்எம்லேயும் கேட்பாங்க, யூனிட் 6லேயும் கேட்பாங்க. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26 வந்து புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் வந்து தேசிய கொடி ஏற்றியவர் வந்து யார்? ஆன்சர் ஆரிய பாஷ்யம். கரெக்டா? 75 தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? முதல் பெண்மணி வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். ஆப்ஷன் டி. 76 அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் அப்படிங்கிற பாடல்ல மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் மக்கள் பண்பு இல்லாதவர். ஆப்ஷன் பி மக்கள் பண்பு இல்லாதவர். ஸோ இந்த ஒவ்வொரு குறளும் அதோட பொருள்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ அடுத்த பொறுத்துக்கு வந்து பாருங்கள். கிழக்கிந்திய அசோசியேஷன் 1866. சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை மகாஜன சங்கம் 1884. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885பா. ஸோ இது தெரியல. கிழக்கிந்திய அசோசியேஷன் வந்து 1866, சென்னை வாசிகள் சங்கம் 1852, சென்னை மகாஜன சங்கம் 1884, இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. கரெக்டா? ஸோ ஆன்சர் அப்படியே ரிவர்ஸில் வருதா? 4 3 2 1. ஆப்ஷன் டிப்பா. 78 நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் என்று கூறியவர் யார்? நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே வந்து முக்கியமானவர்கள் என்று கூறியவர் அண்ணாதுரை அவர்கள். ஆப்ஷன் சி அண்ணாதுரை அவர்கள். 79 திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் ஒரு நீதி இலக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. காத்தா திருநாவுக்கரசு. ஆப்ஷன் ஏ. 80வது கேள்வி. அத்திரப்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எக்காலத்தைச் சேர்ந்தவை? எந்த காலத்தைச் சேர்ந்தவை? இடைக்கற்காலத்தைச் சேர்ந்தவை. ஆப்ஷன் சி இடைக்கற்காலம். 81வது கேள்வி. தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகள் எது அண்ணாவின் கொள்கையாகும்? அண்ணாவின் கொள்கைகள் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். தமிழரின் தனித்தன்மையை நிலைநாட்டுதல், மாநில சுயாட்சி, கூட்டுறவு சுயாட்சி, விஞ்ஞான சோசியலிசம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணாவின் கொள்கைகள் தான். இதில் தமிழக அரசியலில். கரெக்டாக? ஆன்சர் அனைத்துமே சரிப்பா. அடுத்து வந்து பாருங்கள். 82வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று சுதேசி இயக்கத்துடன் தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. சுதேசி இயக்கத்துடன் வந்து தமிழகத்தில் தீவிரவாதமும் தலை தூக்கியது. சரிதான். காரணம் சுதேசி இயக்க தலைவர்கள் மக்கள் தலைவர்களாக மாறினர். இவர்களின் பேச்சும் எழுத்தும் மக்களை எழுச்சியுற செய்தது. சரியா? சரிதான். கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. 83 டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனும் திருக்குறளில் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது. அதாவது வந்து இந்த திருக்குறளில் வந்து எந்த வினைகள் வந்து நடைபெறாது, எந்த இரண்டும் தங்கா வியன் உலகம். ஸோ அது இல்லை அப்படின்னா எது வந்து இருக்காது, அந்த வானமே ஃபுல்லாக எதுவுமே வழங்காது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா ஆன்சர் தானம் தவம். ஆப்ஷன் பி தானம் மற்றும் தவம். 84வது கேள்வி. தவறான இணையை காண்க. தவறான, அதாவது வந்து ஒவ்வொரு தலைவர்களும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க, பிறந்த தினம். வஉசி அவர்கள் வந்து பாருங்கள் செப்டம்பர் 5 1872. சரிதான். அடுத்தது பாரதியார் அவர்கள். ஸோ பாரதியார் அவர்கள் வந்து டிசம்பர் 11ங்கிறாங்க. சரியாப்பா? டிசம்பர் 11 சரிதான். ஸோ வருஷம் வந்து 1881 அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? இல்லை. ஸோ 1882 வரும். கரெக்டாக?
82. அடுத்து சி ராஜாஜி அவர்கள் டிசம்பர் 10 1878 சரிதான். காமராஜர் அவர்கள் ஜூலை 15 1903. ஸோ அப்போ தவறான இணை எதுப்பா? ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. பாரதியார் அவர்கள் வந்து 1882. 85வது கேள்வி, 1911 வருடம் ஜூலை மாதம் 11 நாள் மாவட்ட ஆட்சியர் ஆஷ் தனது துரதிர்ஷ்டமான பயணத்தை திருநெல்வேலியிலேருந்து டேஸுக்கு மேற்கொண்டார். எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போனாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆண்டுகளும் நோட் பண்ணிக்கோங்க, எந்த மாதம் நாள் எல்லாமே. ஸோ இங்கே ஆன்சர் கொடைக்கானல். ஆப்ஷன் ஏ கொடைக்கானல். 86 குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனை என்ற சொல் எதை குறிக்கிறது? குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் பரிவாதனை அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வீணை. ஆப்ஷன் சி வீணை. 87 1967 ஆண்டு இந்து திருமணங்கள் அதாவது தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1966 நடந்த இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை வந்து அறிமுகப்படுத்தியவர் அண்ணாதுரை அவர்கள். ஆப்ஷன் டி அண்ணாதுரை அவர்கள். 88 1916 ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? 1916 ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் வந்து எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் நீதி கட்சி. ஆப்ஷன் சி நீதி கட்சி. 89 பொறுத்துக. புலித்தேவர் நெற்கட்டும் செவல், மருது சகோதரர்கள் சிறுவயல், கோபாலநாயக்கர் திண்டுக்கல், யாதுல் நாயக்கர் ஆனைமலை. சரிங்களா? ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பியா. புலித்தேவர் நெற்கட்டும் செவல், மருது சகோதரர்கள் சிறுவயல், கோபாலநாயக்கர் திண்டுக்கல், யாதுல் நாயக்கர் வந்து ஆனைமலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 90வது கேள்வி பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறான இணை எது? பின்வருவனவற்றுள் தவறானது கேட்டிருக்காங்கப்பா. எதை வந்து தவறாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அண்ணாதுரை தலைமையில் சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது. இங்கே துறையூரில் அண்ணாதுரை அவர்களின் தலைமையில் வந்து சுயமரியாதை மாநாடு நடைபெற்றது துறையூர். சரிதான். பாரதிதாசன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என பட்டம் சூட்டியது சென்னை மாநாட்டில். கரெக்டாக? அண்ணாதுரை வந்து அறிஞர் அப்படிங்கிற பட்டம் சூட்டியது வந்து பாரதியார் அவர்கள் தான் இப்போ சென்னை மாநாட்டில். சரிதான். நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது ஈரோடு மாநாட்டில் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது வந்து ஈரோடு மாநாட்டில் அப்படிங்கிறாங்க. சரியா? எந்த மாநாட்டில் வந்து நடைபெற்றது? சேலம் மாநாட்டில். கரெக்டாக? ஈரோடு மாவட்டங்கிறாங்க. ஈரோடு மாநாட்டில் அப்படிங்கிறாங்க. தவறு. சேலம் மாநாட்டில் 1944. சரிங்களா? 1944 சேலம் மாநாட்டில் வந்து நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. அடுத்தது கருப்பு சட்டை தீர்மானம் சேலம் அப்படிங்கிறாங்க. கருப்பு சட்டை தீர்மானம் வந்து சேலம் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. ஏப்பாப்பா? இங்கே திருச்சி தான் வரும். சரிங்களா? அதாவது திராவிட கழக இயக்கத்துக்கு வந்து ஒரு அடையாளமாக இருந்தது தான் வந்து இந்த கருப்பு சட்டை தீர்மானம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதி எதிர்ப்பு பகுத்தறிவு கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒரு பிரச்சாரமாக வந்து கருப்பு சட்டை அணிந்து வந்து போராட்டம் நடத்தினாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கருப்பு சட்டை தீர்மானம் வந்து எப்போ நடைபெற்றது? சரி, எப்போ தீர்மானம் எந்த மாநாட்டில் நடைபெற்றதுன்னா திருச்சி மாநாட்டில் 1945. கரெக்டாக? 1945 வந்து திருச்சி மாநாட்டில் வந்து நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம். ஆன்சர் என்ன வரும்? 1 2 மட்டும்தான் சரியா? 3 4 தவறு. ஆப்ஷன் பி 3 4 தவறு. 91 வந்து பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் கீழடியை பற்றிய சரியான கூற்று எது? கீழடியை பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்கல ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பி கண்டுபிடிக்கப்பட்டது. பதிற்று பத்தில் கீழடியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இல்லை, தவறு. கரெக்டாக? ஸோ கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கண்ணுக்கு மை தீட்டும் செப்பு கம்பியும் வந்து இங்கே கீழடியில் கிடைச்சிது. சரிங்களா? ஸோ ஆன்சர் 1 2 3 சரி. ஆப்ஷன் சிப்பா. 92வது கேள்வி, மிகவும் புகழ்பெற்ற பாடலான கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தையும் நம்பும் யாரும் சேர்வேன் என்ற பாடலை வந்து தொகுத்து வெளியிட்டவர் யார்? தொகுத்து வெளியிட்டவர் வே ராமலிங்கம் அவர்கள். ஆப்ஷன் ஏ. 93வது கேள்வி, 1930 ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்ட மறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ் சத்யமூர்த்தி அவர்கள். 94 கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு
கலெக்டர் ஆர் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு ஜூன் 17, 1911. கரெக்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 95வது கேள்வி. பெரியாரின் சிந்தனைகள் வைரத்தை போன்று வலிமையானவை, ஆனால் அந்த வைரத்தின் வெளிச்சத்தை அண்ணாவின் இதயத்தில் காணலாம் அப்படிங்கிறது வந்து யாருடைய கூற்று? ஆன்சர் முனைவர் க. அன்பழகன் அவர்களுடைய கூற்று. 96வது கேள்வி. முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? முதலாக வந்து எந்த ஆண்டு வந்து நீதி கட்சி வந்து பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? ஸோ ஆன்சர் 1920. 97வது கேள்வி. புலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? புலித்தேவன் அவர்களால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார்? ஸோ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜெனரல் அலெக்சாண்டர் ஹெரான். 98வது கேள்வி. சரியான இணையை காணுங்க. ஸோ அதாவது எந்தெந்த பொருட்கள் வந்து எந்தெந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணாடி மணிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே கிடச்சிது? சரியானதாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தல் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தல் கரெக்டு தான். அடுத்து உடைந்த சங்கு வளையல் வந்து கீழடி அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? கிடையாது. அதான் வந்து கொட்கையில், அப்புறம் கொடுமணல், அலங்கன்குளம் எல்லா இடத்துலையும் வந்து உடைந்த சங்கு வளையல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. வெம்பங்கோட்டை எல்லாத்துலேயும். சரிங்களா? உருக்கு உலை வந்து எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுப்பா? கொடுமணல் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு, அதெல்லாம் கீழடியில் தான். ஒரே மரத்தாலான படகின் பகுதி வந்து எங்கே கண்டுபிடிக்க? புதுச்சேரி நாரோவில் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இது வந்து கீழடியில் தான். கரெக்டாக? ஸோ அப்போ சரியான இணை எதுப்பா? கண்ணாடி மணிகள் வந்து பொருந்தலில் கண்டுபிடிக்கப்பட்டது. கரெக்டாக? ஸோ அடுத்து நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? நந்திமலையில் வந்து யார் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள். ஆப்ஷன் பி. ஸோ லாஸ்ட் ஒன் பொறுத்துக்க. தலைவர்கள் மற்றும் புத்தகத்தின் பெயர் கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ யார் வந்து கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கான கொஷின் தான். சரிங்களா? இந்த கொஷின் வந்து நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கான கொஷின். ஓகேங்களா? ஸோ ஓகே காய்ஸ், இன்னைக்கான 100 வினாக்கள் வந்து பார்த்துட்டோம். இந்த 100 வினாக்களில் இந்த கொஷின் இல்லாமல் மிச்சம் 99 கேள்வி ப்ளஸ் இதுவும் சேர்த்து கரெக்டாக எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களோட மார்க்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் உங்களுக்கான கேள்விக்கும் நான் கரெக்டாக ஆன்சரே நான் பின் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் நோட்ஸை பற்றி நான் டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு நோட்ஸ் இருக்குது, ரிவிஷனுக்காக டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் அதை தனியாக கலெக்ட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.